கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தின் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பது நான் மிகுந்த என்னுடைய பெயர் இம்மானுவேல் தாமஸ். அசம்பிளிஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட் டினாமினேஷனலிசம் ஊழியங்கள் மூலமாக இந்த ஊழியத்தை நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த டினாமினேஷனலிசம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று பொருள்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எண்ணாகமும் லேவியராகமும் முழுவதுமாக நாம் வாசிப்போமே ஆனால் இஸ்ரவேலை கர்த்தர் தமக்கென்று பிரித்தெடுத்தார். லேவியரை கர்த்தர் தமக்கென்று பிரித்தெடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்போஸ்தலராகிய பவுலை கர்த்தர் தம்முடைய சுவிசேஷ ஊழியத்துக்கென்று ரோமர் 1:1 படி அவர் பிரித்தெடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த டினாமினேஷனலிசம் ஊழியங்கள், இதை ஷார்ட்டாக ABCD ஊழியங்கள், அசம்பிளிஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட் டினாமினேஷனலிசம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்தின் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பும்படியாக, தம்முடைய சித்தத்தை இந்த கடைசி நாட்களில் நிறைவேற்றும்படியாக அவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் இந்த காணொளியை பார்க்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதை நீங்கள் ஃபாலோ செய்வீர்களே ஆனால் ஒரு நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஒருவருக்கொருவர் ஜெபம் செய்து நாம் இந்த பூமியிலே தேவனுடைய சித்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இந்த காணொளி வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக, கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தமாக எரேமியா 20:11 படியாக, கர்த்தரோ என்றால் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிற என்ற வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட அருமையான ஜனமே, நம் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. கர்த்தர் சொல்லுகிறார், நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன் அல்லவா, ஆதலால் எனக்கு பயப்படாது இருக்கிறாய் என்கிற வார்த்தையின் பிரகாரமாக எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவ்வளவு நாட்களாக கர்த்தர் மௌனமாய் இருந்தார். தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறான எல்லா அக்கிரமங்களையும் பார்த்து கொண்டு, எல்லா விதமான சபை மக்களுக்கு விரோதமாய் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா விதமான அநியாயங்களை கண்டு இவ்வளவு நாள் கர்த்தர் மௌனமாய் இருந்தார். இனிமேல் அப்படி இருக்க போவதில்லை. இந்த 2026ஆம் ஆண்டிலிருந்து கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதையும் அவருடைய பயங்கரமான செயல்களை அந்த ஜனங்கள் மத்தியிலே நடப்பிக்கிறதையும் காணப்படுகிற ஒரு வாக்குத்தத்தமாக காணப்படுகிற ஒரு ஆண்டாக இது காணப்பட போகிறது. அவர்களுக்கு இது பயங்கரமாய் இருக்கும், கர்த்தருடைய ஜனங்களுக்கோ இது அதிசயமாய் இருக்கும். அந்த அதிசயங்களை பார்த்து கலிவுறுவலாய் நாம் காணப்பட. ஆம் பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கிறவர்களை, கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை கர்த்தர் பிரித்தெடுக்கிற ஒரு வருடமாய் இருக்க போகிறது. கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை அறிவிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை நடப்பிக்கிறவர்களாக காணப்படுக போகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்காக வெகு வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் இந்த கடைசி நாட்களில் தேவையா இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி காரியங்களை நிறைவேற்றும்படியாக இனி வருகிற காலங்கள் அமைய போகிறது என்பதை நாம் நினைவில் கூறும். கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட என் ஜனமே, கர்த்தர் உனக்காக வைராக்கியமாய் செயல்படுகிற ஒரு ஆண்டாக இருக்கப்படும் என்பதை நீ மறந்து போகாதே. ஜெபத்திலே இன்னும் உறுதியாய் தரித்திரு. கர்த்தருக்காக இன்னும் வைராக்கியம், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை, கர்த்தர் பட்சமாய் நிற்கிறவர்களை கர்த்தர் ரட்சித்து ஆசீர்வதித்து அழகு பார்க்க போகிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக, மேன்மைப்படுத்தப்பட்ட ஜனமாக அவர்கள் காணப்பட போ. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற ஜனங்களையோ நியாயத்திற்கிற வருஷங்கள் வந்து கொண்டிருக்கிறது, நியாயத்திற்கிற மாதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்காக வைராக்கியம் பார்த்தால் நீங்கள் காணப்படுங்கள். ஓ, அவருடைய பயங்கரமான செயல்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே காணப்பட போகிறது என்பதை இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டில் நான் காணும்படியாக இன்னும் ஊக்கமாய் நாம் ஜெபம் செய்வோம். இன்னும் ஊக்கமாய் கர்த்தரிடத்தில் நாம் செய்வோம். கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட என் ஜனமே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த வருடத்திலே ஒரு சில மாதங்கள் அல்லது ஓரிரு மாதங்கள் நான் கடந்து சென்று தனியாக ஜெபத்திலே இருக்கும்படியாக ஆவியானவரை நடத்தினார். அப்படியான ஒரு காட்டு பகுதியில் நிறைந்த இடங்களிலே
ஒரு திருச்சபையில தங்கியிருந்து ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தேன். அங்கு தனிமையான ஜெப நேரங்கள் எனக்கு கிடைத்தது. அந்த ஓரிரு மாதங்கள் முடிந்த நாட்களிலே என் சபை நடுவாக ஒரு தூதன் வந்து அமர்ந்து கொண்டு என்னை பார்த்து கொண்டிருந்தார். முதலாவது நாள் அவர் என்னை வந்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் எதுவும் என்னிடத்தில் பேசவில்லை. இரண்டாவது நாளும் அப்படியாய் மறுபடியுமாக வந்திருந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். நீங்கள் வேதாகமத்தை நீங்கள் பார்ப்பில்லையானால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அநேக நேரங்களிலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, பேதுருக்கு தம்முடைய தூதனை அனுப்பி இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். அவருடைய ஜனமாகிய நமக்கும் இப்படிப்பட்ட காரியங்களின் நாட்கள் கடைசி நாட்கள் வெளிப்படும்படியாக கர்த்தர் திருவுளம் பற்றி இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை தமிழ்நாட்டிலே ஒரு சபையில நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து மியான்மர் போ என்று சொல்லி எனக்கு திருவுளம் பற்றினார். அந்த வார்த்தையின் பிரகாரமாக ஏற்ற காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு மியான்மர் தேசத்தில் உள்ள சபைக்கு சென்று அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட போது ஆச்சரியமான காரியங்கள் அங்கே நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உலகம் முழுவதும் லைவாக அதை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்று தெரியாது. அவர்களுக்கும் கர்த்தர் என்னை இப்படியாய் நடத்தினார் என்று தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சித்தம் அங்கே நிறைவேறினது. அதே போல்தான் மறுபடியுமாக இப்படி சபையிலே தேவதூதன் வந்து நின்ற போது எனக்கு ஒன்று விளங்கவில்லை. உடனடியாக நான் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், சித்தம் நிறைவேற்றும் என்று சொன்ன போது அந்த தேசத்திலிருந்து கர்த்தர் என்னை மறுபடியுமாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் மிகவும் உண்மையான வார்த்தைகளாய் சத்தியமான வார்த்தைகளாய் இருக்கிறது. கர்த்தர் மறுபடியுமாக தம்முடைய ஜனத்தை அவருடைய பராக்கிரமத்தின் மூலம் சந்திக்கப்படுகிற நாட்கள் வருகிறது. அநேக தீர்க்கதரிசிகளை கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களை, கர்த்தருக்கு வைராக்கியமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புகிறவராய் இருக்க போகிறது. தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தோடு கூட காத்திருங்கள். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற நாட்களிலே ஒவ்வொரு வாரமும் கர்த்தருக்கு சுத்தமானால் ஆமென் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த காணொளி வாயிலாக பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்காக அதிகமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது ஏதோ நானாக ஏற்படுத்தின ஊழியம் அல்ல. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அசம்பிளிஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட் டினாமினேஷனலிசம் ஊழியங்கள் மூலமாக நான் இந்த 2026 கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஆமென்.